ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2021 நடந்த எக்கனாமிக்ஸ் பாஸ் பேப்பர் MCQ பார்ட் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். பொருளியல் தொடர்பில் மிக முழுமையான சுருக்கமான வரைவிலக்கணமாக அமைவது. பொருளியல் தொடர்பில் மிக முழுமையான சுருக்கமான வரைவிலக்கணமாவது பொருளியல் என்பது. நீங்கள் பார்க்கணும், பொருளியல் என்றால் அருமை, அமைச்செலவு, இதுகளை இந்த பிரச்சனைகளை தாண்டி மனித விருப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொடர்பான ஒரு வரைவிலக்கணத்தை கொண்டிருக்கணும். அதாவது மாற்று பயன்பாடுடைய அருமையான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு பொருளியல் ஆகும். இப்படி ஏதாவது அருமை, அமைச்செலவு, மனித விருப்பம், தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பாக கூறப்பட்டிருந்தால் அந்த விடயத்தை நம்ம எடுக்கணும். இதில் முதலாவது பாருங்கள். தமது பிரசைகளுக்கு நன்மையளிக்கும் வண்ணம் சமூகத்தில் எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம். தொழில் வாய்ப்புகள் உருவாக்குது, நன்மையளிக்கும் வண்ணம், அதெல்லாம் வராது. அப்படின்னு இல்லை. பொருளியல் என்றால் பற்றாக்குறையான வளங்களை கொண்டு எல்லையற்ற மனித விருப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, அது தொடர்பாக கூறப்பட்டிருக்கணும். ரெண்டாவது பாருங்கள். உலக சந்தையில் நாடுகள் பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு வர்த்தகம் செய்கின்றன. அது வர்த்தகம், அது பொருளியல் அல்ல. சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்காதவாறு பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது பற்றிய கற்கையாகும். இது பொருளியல். அந்த அமைச்செலவு, அருமை தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறதா? அதுவும் இல்லை. அதனால் மூணாவதும் வராது. நாலாவது பாருங்கள். வரையறுக்கப்பட்ட விருப்பங்களுக்கு மத்தியில் வரையறுக்கப்படாத வளங்கள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது என்பது பற்றிய கற்கையாகும். இதில் சொல்லிக்கிற விஷயம், அந்த சொல்லிக்கிற வார்த்தைகளை சரியாக வாசித்து பாருங்கள். வரையறுக்கப்பட்ட விருப்பங்களுக்கு, அப்படி இல்லை. விருப்பங்கள் எல்லையற்றது, வரையறுக்கப்படாதது. ஆனால் அவற்றை நிறைவு செய்ய தேவையான வளங்கள் வரையறுக்கப்பட்டது. இதில் மாற்றி தந்திக்குது. அதனால் இது குழப்புறதுக்காக மாற்றி தந்திக்குது. இந்த கூட்டுக்கள் சரியாக பார்த்துக்கணும்னா அவசரத்தில் வேகமாக வாசித்து கூட்டுக்கள் பிழையாக வாசிடக்கூடாது. அஞ்சாவது விடைய பாருங்கள். வரையறுக்கப்பட்ட விருப்பங்களை பூர்த்தி செய்ய அருமையான வளங்களை எவ்வாறு ஒதுக்கீடு செய்வது என்பது பற்றிய கற்கையாகும். வரையறுக்கப்பட்ட வளங்களை பூர்த்தி செய்ய, அதாவது அருமையான வளங்களை பயன்படுத்துவதுனால் அதுதான் அருமை. எவ்வாறு ஒதுக்கீடு செய்வது, அது தொடர்பான பற்றிய கற்கையாகும். அதுதான் பொருளியல். அஞ்சாவது விட. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். உற்பத்தி இயல்தகவு எல்லை நேர்கோடாக அமைவது. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, உற்பத்தி இயல்தகவு எல்லை நேர்கோடாக அமைவது. உற்பத்தி இயல்தகவு எல்லை பொதுவாக 3 வடிவங்களை கொண்டிருக்கும். ஒன்று நேர்கோடு, ரெண்டாவது உற்பத்திக்கு குழிவான, மூணாவது உற்பத்திக்கு குவிவான. இந்த ஒவ்வொரு படங்கள்லேயும் அமைச்செலவு ஒவ்வொரு வகையில் அமையும். உற்பத்திக்கு நேர்கோடாகிதான் உற்பத்தி இயல்தகவு எல்லை. இதில் எல்லா புள்ளிகளிலுமே அமைச்செலவு, மாறா அமைச்செலவு, எல்லாத்துலேயுமே அமைச்செலவு சமனாக காணப்படும். உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி இயல்தகவு எல்லைக்குது. இதில் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு உற்பத்தி அதிகரிக்கும் போது, ஒரு பொருளோட உற்பத்தி அதிகரிக்கும் போது அதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த பொருள், அதாவது அமைச்செலவு அதிகரிச்சுட்டு போகும். ஒவ்வொரு தடவை உற்பத்தி அதிகரிக்கும் போது அதற்கான அமைச்செலவு அதிகரிச்சுக்கிட்டு போகும். உற்பத்திக்கு குவிவான உற்பத்தி இயல்தகவு எல்லையில் ஒரு பொருளோட உற்பத்தி அதிகரிக்கும் போது அதுக்காக இழக்கப்படுகின்ற மற்ற பொருளோட அளவு உற்பத்தி அதிகரிக்க குறைஞ்சு கொண்டு சொல்லும். அதாவது இது குறைந்து செல்லும் அமைச்செலவு விதி, இது அதிகரித்து செல்லும் அமைச்செலவு. நேர்கோடில் அமைச்செலவு மாறாது, எந்த புள்ளியுமே மாறாது. சரி, இப்போ இதில் கேட்டீங்க உற்பத்தி இயல்தகவு எல்லை நேர்கோடாக அமைவது. முதலாவது விடைய பாருங்கள். வளங்கள் பூரணமாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தப்படுவதனாலாகும். வளங்கள் பூரணமாகவும் வினைத்திறனாக பயன்படுத்தப்படுவதுன்னு சொல்கிறது உற்பத்தி இயல்தகவு எல்லையில் காணப்படும் புள்ளிகளை குறிக்கும். சரி, பூரணமாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தப்படுவது. அது இதில் நேர்கோடாக அமைவது அப்படின்னு அதுக்குள்ளே விடை இது இல்லை. இது வினைத்திறன் சொல்லப்பட்டிருக்கு உற்பத்தி இயல்தகவு எல்லையில் புள்ளிகள் உள்ளது, எல்லையில் உள்ள புள்ளிகளை. சரி, அதனால் அது வராது. ரெண்டாவது பாருங்கள். கூடிச்செல்லும் அமைச்செலவு விதி. கூடிச்செல்லும் அமைச்செலவு விதியில் உற்பத்திக்கு குழிவான அதிகரித்து செல்லும் அமைச்செலவு விதி. இந்த படத்து தான் கூடிச்செல்லும் அமைச்செலவு விதியால் குறிப்பிடுவது. அதுவும் இல்லை. மூணாவது ஆன்சரை பாருங்கள். பொருளாதாரத்தின் நிலவும் வினைத்திறன் இன்மையினாலாகும். பொருளாதாரத்தில் காணப்படும் வினைத்திறன் இன்மைன்னு சொன்னால் உற்பத்திக்கு இயல்தகவு எல்லைக்கு உள்ளுக வர புள்ளியால் குறிக்கப்படும். எனவே அது இந்த கேள்விக்கான ஆன்சர் இல்லை. நாலாவது ஆன்சரை பாருங்கள். அமைச்செலவு நிலையாக காணப்படுவதனாலாகும். உற்பத்தி இயல்தகவு எல்லை நேர்கோடாக அமையும் போது அமைச்செலவு எல்லாத்துலேயுமே மாறாது, நிலையானதாக காணப்படும். எனவே நாலாவது தான் ஆன்சர். அஞ்சாவது பாருங்கள். வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தனவாக இல்லாது இருப்பதனாலாகும். அது உற்பத்தி இயல்தகவு எல்லையில் வடிவங்கள் மாறுறதுக்கான காரணங்கள் ஒன்று தான் வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தவனாக இல்லாது இருப்பதனாலாகும். சரி, இதுக்கு ஆன்சர் நாலாவது. எல்லா புள்ளிகளிலுமே அமைச்செலவு மாறாது, நிலையாக காணப்படும். மூணாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது தாராள சந்தை பொருளாதாரம் ஒன்றின் அடிப்படை பண்பாகும்.
பொருளியலை பொறுத்த வகையில் 3 வகையான பொருளாதாரங்கள் காணப்படுவது. தாராள சந்தை பொருளாதாரம், மத்திய திட்டமிடல் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். இதில் சந்தை பொருளாதாரம் என்பது தனியாருக்கு சொந்தமான பொருளாதாரம். அதாவது தனியாருக்கு தான் உரிமைகள் அதிகமாக காணப்படும், சொத்துரிமை தனியாருக்கு காணப்படும், முயற்சியால் தனியார் இலகுவாக மேற்கொள்ளலாம், அரசாங்க கட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்ட அளவே காணப்படும். மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் அப்படி அதற்கு எதிர்மறையானது. வளங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக காணப்படும், உரிமைகள் தொடர்பில் அரசாங்கத்தில் கட்டுப்பாடு காணப்படும், தீவிர கட்டுப்பாடு, குறைந்தபட்ச விலை, ஆகக்கூடிய கட்டுப்பாட்டு விலை போன்ற விலைகள் கட்டுப்பாடு காணப்படும். எல்லா முயற்சியுமே எல்லாருமே செய்ய இயலாத அரசாங்கத்துக்கு தான் அதிக அளவு தள்ளீடு காணப்படும். கலப்பு பொருளாதாரம் பாதி தனியாராலையும் பாதி அரசாங்கத்தாலையும், அதாவது அப்படி உரிமைகள் தொடர்பில் அரசாங்கமும் வளங்கள் உரிமை தொடர்பில் பகுதி அளவு அரசாங்கமும் பகுதி அளவு தனியாரிடமும் காணப்படும். ரைட். பின்வருவனவற்று இந்த கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது தாராள சந்தை பொருளாதாரம் ஒன்றின் அடிப்படை பண்பாகும்? தாராள சந்தை பொருளாதாரம் ஒன்றுன்னு சொல்லினா தனியாருக்கு சொந்தமானது. இதில் முதலாவது விடியை வாசித்து பாருங்கள். உற்பத்தி தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கட்டுப்பாடு நிலவுதல். அரசாங்கத்தில் தீவிரமான கட்டுப்பாடு நிலவும் வாய்ந்த அது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம். தனியாருக்கு சொந்தமானதுக்கு சந்தை பொருளாதாரத்தில் தனியாருக்கு தான் காணப்படும். அரசாங்கத்தின் தீவிர கட்டுப்பாடு காணப்படாது. அரசாங்கத்தில் கட்டுப்பாடே காணப்படாது. மிக மிக குறைந்த அளவிலேயே அரசாங்கத்தின் கட்டுப்பாடு காணப்படும். ரெண்டாவது விடை பாருங்கள். ஏற்றுமதிகளை விட இறக்குமதிகள் கூடிய இறக்குமதிகள் காணப்படாது. அது பொருத்தமே அற்ற விடை. இந்த விடை கேட்டுக்கிற கேள்விக்கும் இந்த விடைக்கும் பொருத்தமே இல்லை. மூணாவது விடையை பாருங்கள். வளங்கள் பொது உரிமையாக காணல. பொது உரிமையாகன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு உரிமையாக அப்படின்னு காணப்படும். வளங்கள் பொது உரிமையாக காணப்படும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில். வளங்கள் தாராள சந்தை பொருளாதாரத்தில் தனியாருக்கே அதிகமாக உரிமையாக காணப்படும். பொது உரிமை அல்ல, பொதுமக்களுக்கு உரிமையாக காணப்பட மாட்டாது. நாலாவது பாருங்கள். தனியார் சொத்துக்கள். தனியார் சொத்துக்கள் தாராள சந்தை பொருளாதாரத்தில் தனியார் சொத்துக்கள் அதிக அளவு காணப்படும். அஞ்சாவது இடையே பாருங்கள். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளும் சம்பளங்களும். சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தில் கட்டுப்பாடு மிக மிக குறைவாக காணப்படும். அதனால் அரசாங்கம் விலைகளை நிர்ணயிக்கிறது, சம்பளங்கள் நிர்ணயிக்க தொடர்பில் ஈடுபடாது, அதிக அளவு ஈடுபடாது. நாலாவது விட தான் இதுக்கு பொருத்தமான விடை. நாலாவது கேள்வி வாசிப்பாரோம். தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை அல்லாதது. தொழிற்பிரிப்புன்னு சொன்னால் ஒரு செயற்பாடு, ஒரு உற்பத்தி செயற்பாடை பல பகுதிகளாக பிரித்து அதை பல தரப்பினருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் தொழிற்பிரிப்பு. இந்த தொழிற்பிரிப்பின் காரணமாக ஒரு தொழிலில் ஒரு ஊழியர் ஒரே தொழிலில் அதிக அளவு ஈடுபடுறதால அவருக்கு அது தொடர்பான சிறப்பியல்பு ஏற்படும். அந்த சிறப்பியல்பின் காரணமாக நிறுவனத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும், நிறுவனத்தில் உற்பத்திக்கான ஓரளவுக்கான கிரயம் குறைவடையும், மொத்த செலவு குறைவடையும், நேரம் மீதப்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த உற்பத்தியாளருக்கான கிரயம் குறைவடைவதால் புத்தாக்கம் ஏற்படும். இது தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை. இதில் கேட்டிக்கிற தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை அல்லாதது எது? அல்லாததுன்னா தொழிற்பிரிப்பு நன்மை அல்லாதது செலக்ட் பண்ணால் சரி. முதலாவது வாசித்து பாருங்கள். தொழிற்படையின் நெகிழும் தன்மை அதிகரித்தல். நெகிழும் தன்மை அதிகரித்தல்னு சொன்னால், இப்போது ஒரு தொழிலில் ஒரு ஆளுக்கு ஒரு தொழில் தான் செய்ய தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் தொழிற்பிரிப்பு காணப்படும் போது அவர் அவருக்கு பொருத்தமான தொழிலை மாத்திரம் செஞ்சு கொள்வார். இதே ஒரு ஆள் அவ்வளோ வேலையும் ஒரு ஆளே செய்யணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட நபராலே அவ்வளோ மொத்தமான செயல்பாடுகள் செய்யணும்னு சொன்னால் எல்லாருக்குமே எல்லா வேலையுமே செய்ய இயலாது. விளங்குதா? அது எல்லாருக்குமே எல்லா வேலையும் செய்ய இயலாது. குறிப்பிட்ட ஒரு துறையில் சில ஆளுக்கு சிறந்து விளங்குவாங்க, அவங்களுக்கு ஏற்ற துறையை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். அதனால் தொழிற்பிரிப்பு நெகிழும் தன்மை அதிகரித்தல் என்பது நன்மையாகும். ரெண்டாவது விடிய பாருங்கள். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான மொத்த செலவு குறைவடைதல். தொழிற்பிரிப்பின் காரணமாக உற்பத்தி திறன் அதிகரிக்கும், நிறுவனத்தின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும், ஊழியர் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். இதன் காரணமாக விளைவு திறன் உற்பத்தி அதிக அளவாக உற்பத்தி செய்யப்படும். உற்பத்தி அதிகரிக்கும் போது உற்பத்திக்கான அலகு கிரயம் குறைவடையும். அலகு கிரயம் குறைவடைவதன் காரணமாக உற்பத்திக்கான மொத்த செலவும் குறைவடையும். எனவே தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் இதுவும் ஒரு நன்மையாகும். மூணாவது பாருங்கள். விளைத்திறன் அதிகரித்தல். நான் சொல்லிட்டேன், ஒரு தொழிலில் சிறந்து விளக்குறது காரணமாக விளைத்திறன் அதிகரிக்கும். நாலாவது பாருங்கள். புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்தும் ஆற்றல் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. தொழில்நுட்ப விருத்தி காரணமாக புத்தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அஞ்சாவது பாருங்கள். வருமான பங்கீட்டு சமத்துவம் அதிகரித்தல். வருமான பங்கீட்டு சமத்துவத்துக்கும் தொழிற்பிரிப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. வருமான பங்கீட்டு சமத்துவம் அதிகரிக்கணுமா இருந்தால் அனைவருக்குமே தொழில் கிடைக்கணும். ஆனால் தொழிற்பிரிப்பின் நன்மை அது அல்ல. தொழிற்பிரிப்பு என்றால் ஒரு செயற்பாடை பாதிகளாக பிரித்து அதை வழங்குறது தான் தொழிற்பிரிப்பு. வருமான பங்கீடு சமத்துவத்துக்கும் தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை சம்மந்தமே இல்லை. எனவே அஞ்சாவது விடை. அஞ்சாவது கேள்வியை பாருங்கள். அரிசி விலை அதிகரிக்கும் போது எதிர்பார்க்கப்படுவது. அரிசியின் விலை அதிகரிக்கும் போது. எனவே இங்கே விலை தானே சொல்லிக்கிறோம். அதனால் கேள்வி தொகையை தான் பார்க்கணும். கேள்வி தொகை அல்லது நிரம்பல் தொகை. நம்ம இங்கே நிரம்பலோ கேள்வியோ பற்றி கதைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால்
விலை மாற்றம் ஏற்படும் போது கேள்வி தொகையில் தான் மாற்றம் ஏற்படும், கேள்வியில் அல்ல. கேள்வி மாற்றம் வேறு, கேள்வி தொகை மாற்றம் வேறு. கேள்வி மாற்றம்னு சொன்னால் ஒரு பொருளோட ஏனைய காரணிகள் மாறாதிருக்கு, கேள்வி தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் மாறாதிருக்கு, அந்த பொருளோட விலை அதிகரிக்கிறதன் காரணமாக அல்லது குறைவடைவதன் காரணமாக கேள்வி கோடு மேலும் கீழுமாக அசைவது தான் கேள்வி தொகை மாற்றமாகும். கேள்வி கோடு மீன்ஸ் கேள்வி கோட்டில் உள்ள புள்ளி மேலும் கீழுமாக, அதாவது இப்படி இருக்குதான கேள்வி கோடு. இந்த கேள்வி கோடில் இந்த புள்ளி உதாரணத்துக்கு எடுத்தால் இந்த புள்ளி விலை குறைவடைவதன் காரணமாக இப்படி கீழே வரும், தொகை பக்கம் கீழே வரும். அதே சமயம் இந்த புள்ளி விலை அதிகரிப்பதன் காரணமாக இப்படி மேலே போகும். இதுதான் கேள்வி தொகை மாற்றம். கேள்வி தொகை கேள்வி மாற்றம்னு சொன்னால் விலை மாறாதிருக்க ஏனைய காரணிகளில் கேள்வி தீர்மானிக்கும் ஏனைய காரணிகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக கேள்வி கோடு இப்படி மேலும் கீழுமாக அசைவது தான் கேள்வி மாற்றம். இங்கே கேட்டிக்குது அரிசி விலை அதிகரிக்கும் போது எதிர்பார்க்கப்படுவது. அரிசியோட விலையை பற்றி தான் கதைச்சிக்கிறேன், விலை தவிர ஏனைய கதைக்கல. எனவே விடையில் கேள்வி தொகை அல்லது நிரம்பல் தொகைன்னு ஒரு ஆன்சர் வரணும். தொகை வராத விடையில் வெட்டிடுங்க. ஸோ 4வது 5வது ஆன்சர் வராது. கேள்வி நிரம்பல், அதுக்கு வந்து காரணம் விலை தவிர்ந்த காரணிகள். எனவே 4வது 5வது வராது. முதலாவது விடையை வாசித்து பாருங்கள். அரிசியின் கேள்வி தொகை அதிகரிப்பாகும். எல்லாருக்கும் தெரியும் கேள்வி விதி, விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகை குறைவடையும், விலை குறையும் போது கேள்வி தொகை அதிகரிக்கும். இங்கே பார்த்துக்கிறேன் விலை அதிகரிக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குது 10 ரூபா இருக்குது 5 கிலோ. விலை அதிகரிக்கும் போது 20 ரூபாயா ஆகுதுன்னு சொன்னால் கேள்வி தொகை குறைவடையணும். சரி, இங்கே வந்து கேள்வி தொகை அதிகரிப்பாகும் என்பது பிழையான விடை. 2வது விடை வாசி பாருங்கள். அரிசியின் நிரம்பல் தொகை வீழ்ச்சியாகும். நிரம்பல் விதி என்னென்னு சொன்னால் விலை அதிகரிக்கும் போது நிரம்பல் தொகையும் அதிகரிக்கும். இப்போ 10 ரூபாயா இருக்குது 5 கிலோன்னு சொன்னால் 15 ரூபாயா ஆகும்போது அது வந்து 8 கிலோவாக அதிகரிக்கணும், நிரம்பல் அதிகரிக்கணும். விலை அதிகரித்தால் நிரம்பலும் அதிகரிக்கணும். இங்கே பாருங்கள் அரிசி நிரம்பல் தொகை வீழ்ச்சியாகும், வீழ்ச்சி அடைய மாட்டாது, அதனால் அதுவும் வராது. 3வது விடைய பாருங்கள் அரிசியின் கேள்வி தொகை வீழ்ச்சியாகும். இதுதான் சொன்னது கேள்வி விதி. விலை அதிகரிக்கும் போது விலை ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாயா போகும்போது 5 கிலோவில் இருந்தது 4 கிலோவுக்கு வந்துடுது. ஸோ விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகை வீழ்ச்சி அடையுது. இதனால் இதுக்கு 3வது விடை. 6வது கேள்வி பாருங்கள். ஆடை உற்பத்தியின் பிரதான உள்ளீடு புடவை என கொள்க. ஏனையவை மாறாத நிலையில் புடவை விலை வீழ்ச்சி அடையுமாயின் அதன் போது எதிர்பார்க்கப்படுவது. இங்கே கதைச்சிக்கிறது வந்து விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் பற்றி. நிரம்பல் மாற்றத்தில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் பற்றி. ஆடை உற்பத்தியில் புடவை வந்து ஒரு உள்ளீடு, சரியா? அதாவது விலை தவிர்ந்த ஏனைய காரணி. நம்மளுக்கு உள்ளீடுன்னு அவசியம் தெரிஞ்சதுல விலை தவிர்ந்த ஏனைய காரணி. ஸோ இங்கே வந்து கேள்வி தொகை நிரம்பல் தொகைன்னு வர விட வராது, அந்த விட எதுவுமே தரையில்லை. குழப்பறதுக்காக எல்லாமே கேள்வி நிரம்பல் அப்படின்னு தான் தந்திக்கலாம். ஸோ சரியாக பார்த்துக்கணும். இங்கே வந்து புடவை என்பது உள்ளீடு தானே. உள்ளீடு விலை வீழ்ச்சியுடையமாய் நிரம்பலுக்கு என்ன நடக்கணும், கேள்விக்கு என்ன நடக்கணும் பார்த்துக்கொள்ளணும். புடவை என்பது உள்ளீடு. உள்ளீடு விலை வீழ்ச்சியுடையமாயிருந்தால் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேக்கரியில் பான் செய்கிறாங்க. பான் மாவோட விலை குறைவிடைய பான் உற்பத்தி அதிகரிக்கும், சரியா? பான் உற்பத்தி அதிகரிக்கும், அதாவது நிரம்பல் அதிகரிக்குது. உள்ளீட்டு விலை குறைவடையும் போது நிரம்பல் வந்து அதிகரிக்குது, அதுதான் விட வரும். நிரம்பல் அதிகரிக்கணும். இப்போ முதலாவது விடை வாசித்து பாருங்கள். புடவைகளின் கேள்வி அதிகரிப்பாகும். புடவையிட விலைகள் அதிகரித்தால் இந்த விட சரியான விட மாதிரி விளங்கும் உங்களுக்கு. புடவையிட இப்போ இது புடவைன்னு வச்சுக்கொள்ளுமே, இதில் விலை 10 ரூபா, இது 5 மீட்டர்னு வச்சுக்கொள்ளுமே. இப்போ புடவையிட விலை அதிகரித்தால் புடவையிட விலை வீழ்ச்சி அடைந்தால் இங்கே கேள்வி கூடுது அப்படின்னு சொல்லலை நீ. ஆனால் இது கேள்வி அல்ல, கேள்வி தொகை. சரி, கேள்வி ஆயிருந்தால் இப்படி கோடு வலது பக்கம் நகர்வடையணும். எனவே முதலாவது விட வராது. 2வது பாருங்கள். ஆடைகளின் நிரம்பல் அதிகரிப்பாகும். ஆடைகளோட நிரம்பல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணி தான் உள்ளீடுகள். அதாவது ஆடைகளில் பொதுவான நிரம்பல் அதிகரிப்பதற்கான காரணிகள் தான் உள்ளீடுகளோட விலை வீழ்ச்சி அடையணும். நிரம்பல் அதிகரிக்கிறேன்னா நிரம்பல் வலது பக்கம் நகர்வடைகிறது. ஸோ இது வந்து சரியான விட. 3வது விடையை பாருங்கள். ஆடைகளின் நிரம்பல் வீழ்ச்சியாகும். ஆடைகளோட நிரம்பல் வீழ்ச்சி அடையணுமா இருந்தால், அதாவது நிரம்பல் கூட இடது பக்கம் நகர்வடையணுமா இருந்தால் உள்ளீடுகளோட விலை அதிகரிக்கணும். இங்கே வந்து புடவையோட விலை வந்து வீழ்ச்சி அடைந்துன்னு தான் சொல்கிறது. எனவே உள்ளீடுகளோட விலை குறைவடையுது. எனவே வலது பக்கம் தான் வரணும். அதனால் 3வது வராது. 4வது பாருங்கள். ஆடைகளுக்கான கேள்வி அதிகரித்தல். ஆடைகளுக்கான கேள்வி அதிகரித்துக்குரிய காரணிகள் வேறு. அது வந்து எதிர்கால எதிர்பார்க்கறைகள், நுகர்வோர் எண்ணிக்கை, அந்த மாதிரி வேறு. இது வந்து நிரம்பல் உள்ளீடு விலைத்தனை வந்து இது வந்து கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடை. எனவே அந்த விடையும் வராது.
5வது விடை பாருங்கள், ஆடைகளுக்கான கேள்வி வீழ்ச்சியாகும். ஆடைகளுக்கான கேள்விக்குரிய காரணிகள் இல்லை. புடவை வந்து ஒரு உள்ளீடு நிரம்பல் தொகை மாற்றத்துக்கான நிரம்பல் தொகையில் நிரம்பல் மாற்றத்திற்கான ஒரு காரணியாகும். எனவே இதுக்கு விட வந்து 2வது விட. இது தவிர்ந்த நிரம்பல் அதிகரிப்பதற்கான காரணிகள் கொஞ்சம் இருக்குது, சொல்கிறேன், தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிரம்பல் அதிகரிப்பதற்கென்று நிரம்பல் மாற்றம் அடைவதற்கான பொதுவான காரணிகள். ஏனைய பொருட்கள் குறித்த பொருளோட விலை மாறாதிருக்க ஏனைய பொருளோட விலை வந்து சாதகமாக அல்லது சாதகமாக மாற்றம் அடைந்தால் நிரம்பல் அதிகரிக்கும், பாதகமாக மாற்றம் அடைந்தால் நிரம்பல் குறைவடையும். மூலப்பொருட்களுடைய விலை மாற்றமடைதல், தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைதல், வழங்குனர் எதிர்பார்க்கே சாதகமாக அல்லது பாதகமாக மாற்றமடைதல், அரச நடவடிக்கை காரணமாக அதாவது மானியம் அல்லது வரி காரணமாக வழங்குனர் எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது குறைதல், காலநிலை சாதகமாக அல்லது பாதகமாக மாற்றமடைதல். இதன் காரணமாக நிரம்பல் தொகை அதிகரிக்கலாம், குறையலாம். அது சாதகம் பாதகம் பற்றி அதை நீங்கள் விளங்கி வச்சுக்கொண்டா சரி. 7வது கேள்வியை பாருங்கள். எக்ஸ் பொருளின் நிரம்பல் தொழிற்பாடு அதாவது நிரம்பல் சமன்பாடு QS = 8P எனும் சமன்பாட்டில் குறிப்பிடப்படுவதுடன் அதில் P பொருளின் விலையும் QS நிரம்பல் செய்யப்படும் தொகையையும் காட்டுகின்றன. இச்சமன்பாட்டுக்கு அமைய எக்ஸ் பொருளின் நிரம்பல் விலை நெகிழ்ச்சி. நிரம்பல் விலை நெகிழ்ச்சின்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு? நிரம்பல் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சின்னு சொன்னால் குறித்த பண்ணதில் நிரம்பலை தீர்மானிக்கும் ஏனைய காரணிகள் மாறாதிருக்க விலை சதவீத மாற்றத்திற்கும் அதன் நிரம்பல் தொகை சதவீத மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பு தான் நிரம்பல் நிகழ்ச்சி. இந்த நிரம்பல் நிகழ்ச்சியை சமன்பாடு மூலமாக கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து QS = 8P எனும் ஒரு சமன்பாடை தந்திக்குது. இதில் வந்து நிரம்பல் நிகழ்ச்சியை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறேன். நிரம்பல் நிகழ்ச்சி பொதுவாக நீங்கள் நிரம்பல் சமன்பாடு QS = A/BP இதுதான் பொதுவான ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் இந்த வெட்டு துண்டிக்குது தானே, இப்படி ஒரு நிரம்பல் கோடுன்னு சொன்னால் இங்கனக்கில் வந்து 0, இங்கனக்கில் ஒரு 100 அப்படின்னு சொன்னால் இங்கனக்கில் ஒரு -200 அப்படி இருக்கும். ஸோ இங்கனக்கில் வந்து -200 அல்லது +100 அப்படி வந்தீங்கன்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 0 தானே, இங்கனக்கில் வந்து 0 வந்தால் 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி. இங்கன 0 வந்தால் QS = இங்கனக்கில் A வராது, BP தான் வரும், A வராது, BP. கணக்கில் வந்து QS = BP நேரடியாக தந்திக்கிறேன். கணக்கில் ஒரு வெட்டு துண்டு தர இல்லை. அதோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு போட்டு நிறைய நேரம் செலவழிச்சிருக்கிறது இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, தொகை வேணும், சமன்பாடை போட்டு குழம்பிடிக்க தேவையில்லை. கணக்கில் வந்து வெட்டு துண்டு 0லேருந்து வந்தால் கணக்கில் 3க்கு அந்த வெட்டு துண்டு வராது. கணக்கில் 1 தான் வரும். நிரம்பல் நிகழ்ச்சி எப்போவுமே ப்ளஸில் தானே இருக்கும். எனவே அது வந்து +1 ஆகும், -1 வராது. இந்த விடைகள்லாம் வராது. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத விடைகள். கணக்கில் நேராக QS = 8P என்றால் கணக்கில் முன்னுக்கு வந்து அந்த வெட்டு துண்டே இல்லை, -100 +100 எதுவுமே இல்லை. எனவே கணக்கில் அது வந்து விளங்கிக் கொள்ளணும், 0ன் ஊடாக வரும் புள்ளியாகும். எனவே 1க்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 8வது கேள்வி. ஆனை கொய்யா பழங்களின் சந்தையானது ஒரே தடவையில் 2 சம்பவங்களை எதிர்நோக்குவதாக கருதுவோம். ஒரே தடவையில் 2 வகையான சம்பவங்கள் நடைபெறும். ஆனை கொய்யா பழங்களின் நிரம்பலை பாதிக்கும் கடும் வறட்சி நிலை நிலவும் அதே வேளை. ரைட், ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த படத்தை நீங்கள் இப்போ இங்கே வந்து கேட்டுக்கிட்ட கேள்வியை முதல்ல வாசித்து பாருங்கள். சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும். சரி, இங்கனக்கில் வந்து நம்ம படம் கீழே தான் கண்டுபிடிக்கணும். ஒரு 3 படம் கீழே இந்த மாதிரி வளமையான கேள்விகள் வருது. 3 படங்கள் கீழேனா கண்டுபிடிச்சிடலாம். 3 வகையான கேள்வி கோடு பொதுவாக எடுத்தால் 3 வகையான நிரம்பல் கோட்டை கீழேனா அந்த விடையை லேசாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுக்கு சமமான, ஒன்றுக்கு குறைந்த, ஒன்றுக்கு அதிகரித்த. ரைட், சமநிலை தொகை எடுத்துகிட்டா சரி போகுது. இப்போ பாருங்கள், ஆனை கொய்யா பழங்களின் நிரம்பலை பாதிக்கும் கடும் வறட்சின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிரம்பலை பாதிக்கும் காரணியில் நிரம்பலை தீர்மானிக்கும் காரணம் காலநிலை பாதகமாக மாற்றமடைந்து நடக்கும். நிரம்பல் கோடு பின்னோக்கி அதாவது இடது பக்கமாக நகர்வடையும். எல்லாத்துலேயும் இடது பக்கமாக நகர்வடைச்சிடும். அதேவேளை புற்றுநோயை தடுக்க உதவும் மருத்துவ குணம் ஆனை கொய்யா பழங்களில் உள்ளதாக ஆய்வு ஒன்றில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதாவது சாதகமான ஒரு வாக்கு வந்திக்குது. இதுக்கு கேள்வி அதிகரிப்பதற்காக வேண்டி அதாவது இது கேள்வி கோட்டோட தொடர்புடைய ஒரு கருத்து. மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது இந்த ஆனை கொய்யா பழங்கள் புற்றுநோயை குணப்படுத்துகிற ஒரு மருந்திக்குது அப்படின்னு சொன்னதால் இது கேள்வி அதிகரிப்பதற்கான கூற்று. எனவே இங்கே கேள்வி கோடு வலது பக்கம் நகர்வடை வைக்கணும். இப்போ புதிய சமநிலையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் உரிய புதிய சமநிலையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு படத்துலேயுமே விலை அதிகரிக்குது, இதுலேயும் விலை அதிகரிக்குது. ஆனால் இந்த முதலாவது படத்தில் பாருங்கள், சமநிலை தொகை மாற்றம் இல்லை.
ஏற்கனவே இருந்த சமநிலை தொகையில் தான் இன்னும் சமநிலை இருக்குது. ரெண்டாவது படத்தில் பாருங்கள், ரெண்டாவது சமநிலை தொகை அதிகரிக்கிற அல்லது மாற்றம், இது படம் கொஞ்சம் பிழையாக்குது. சமநிலை தொகை இதுலேயும் மாற்றம் இல்லாமல் தான் வரும். இதில் பாருங்கள், மூணாவது படத்தில் பாருங்கள், சமநிலை தொகை குறைவடையும் ஆனால் விலை வந்து அதிகரிக்கும். 3 படத்துலையுமே பொதுவான ஒரு விடயம், விலை வந்து அதிகரிச்சுக்கிற சமநிலை தொகை வந்து குறைவடைஞ்சு இருக்கிறது. ஒரு படத்தில் சமநிலை தொகை குறைவடைந்து இருக்குது. அதாவது இப்போது 2 படத்தில் மாற்றம் இல்லாமையும் ஒரு படத்தில் குறைவடைந்தும் இருக்குது. எனவே இது வந்து நிச்சயமற்றதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். விலை வந்து 3 படத்துலையுமே அதிகரித்து தானே இருக்குது. அதனால் விடையை பாருங்கள், இப்போ சமநிலை விலை அதிகரிக்கும்னு வர விட மட்டும்தான் வரும். 3வது 5வது விட வராது, குறையும். ரைட், அதனால் 3வது 5வது வராது. இப்போ பாருங்கள், சமநிலை தொகை குறையும், ஒரு படத்தில் குறையுது, 2 படத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்குது. எனவே சமநிலை தொகை நிச்சயமற்றதுன்னு ஒரு முடிவுக்கு தான் வரும். எனவே இதுக்கு 4வது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள், எக்ஸ் பொருளுக்கான சந்தை தற்போது சமநிலையில் உள்ளதாக கருதுக. எக்ஸ் பொருளுக்கான சந்தை தற்போது சமநிலையில் உள்ளதாக கருதுக. பின்வரும் நிகழ்வுகளில் எக்ஸ் பொருளின் சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை ஆகிய இரண்டும் வீழ்ச்சி அடைய காரணம் அல்லாதது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், சமநிலை தொகையும் வீழ்ச்சி அடையணும், சமநிலை விலையும் வீழ்ச்சி அடையணும். சரி, சமநிலை தொகையும் வீழ்ச்சி அடையணும், சமநிலை விலையும் வீழ்ச்சி அடையணும். எனவே இந்த ரெண்டுமே இப்படி, உதாரணத்துக்கு நீங்கள் ரஃப்பாக தான் செய்யணும். இது இப்படி பாருங்கள், இப்படி யோசிச்சு பாருங்கள். சமநிலை விலையும் குறைவடையது, சமநிலை தொகையும் குறைவடணுமே இருந்தால் படம் இப்படி வரும். இப்படி வரணுமா இருந்தால் எது கூடணும் எது குறையணும்? கேள்விக்கோடு பின்னோக்கி நகர்வடையணும். அதாவது கேள்விக்கோடு இடது பக்கம் நகர்வடையணும். காரணம், கேள்வி வந்து குறைவடையணும். சரி, நீங்கள் இப்படி ஒரு படம் வரணுமா இருந்தால் என்ன நிறமூல் கோடா செய்யணுமா, கேள்விக்கோடு நான் செய்யணுமான்னு யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து கேள்வி வந்து குறைஞ்சால்தான் இப்படி ஒரு கேள்வி கோடு குறைவடைந்தால் இப்படி ஒரு படம் வரும். அதாவது விலையும் குறைவடையும், சமநிலை தொகையும் குறைவடையும். சரி, கேள்வி குறைவடைதல். இப்போ இதில் கேட்டிக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், இரண்டும் வீழ்ச்சி அடைய காரணம் அல்லாதது எது? அதாவது இப்போ கேள்வி குறைவடைஞ்சதுன்னு இப்படி சமநிலை தொகையும் வீழ்ச்சியடையும், சமநிலை விலையும் வீழ்ச்சியடையும், அப்படி ரெண்டும் அப்படி வாரத்துக்கு இந்த கேள்வி குறைவடைதல் தானே காரணம். இந்த கேள்வி குறைவடையக்கூடாது. அதாவது இது வந்து பொருத்தம் அற்ற விடையை கேட்டுக்கிறேன். கேள்வி குறைவடைவதற்கு எதிரான விடை, கேள்வி அதிகரித்தல் இப்படி வாரது அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். கேள்வி குறைவடைந்தால் இந்த கேட்டுக்கிற கேள்விக்கு காரணமாக அமைஞ்சிடும். இப்போ முதலாவது விடையை வாசி பாருங்கள். எக்ஸ் பொருளின் நிரப்பு பொருளாகிய வைப்பொருளின் விலை அதிகரித்தல். இது எக்ஸ் பொருள். எக்ஸ் பொருளோட நிரப்பு பொருளாகிய வைப்பொருள், அதாவது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பெட்ரோல் பைக், பெட்ரோலோட விலை அதிகரித்தால் பைக்கோட விலை குறைவடையும். எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோல் பிரச்சனை நேரம் பெட்ரோலோட விலை டொப்பில் இருந்துச்சு, பைக்கோட விலை எல்லாமே குறைவடைஞ்சிரு. ஸோ நிரப்பு பொருளோட விலை அதிகரிக்கும் போது குறித்த பொருளோட கேள்வி குறைவடையும். கேள்வி குறைவடைந்தால் இந்த சமநிலை தொகையும் குறைவடையும், சமநிலை விலையும் குறைவடையும். இதுக்கு காரணம் அல்லாது, இது வந்து காரணமாகும். சமநிலை தொகை சமநிலை விலை குறைவடைவதற்கு காரணமாக அமையும். அதனால முதலாவது விட வராது. ரெண்டாவது விடைய பாருங்கள். எக்ஸ் பொருளின் பதிலீட்டு பொருளாகிய வைப்பொருளின் விலை வீழ்ச்சி அடைதல். சீனி, சர்க்கரை. சீனிட விலை மாறாதிருக்கு அல்லது சீனிட விலை அப்படி இருக்குது, சர்க்கரையிட விலை வந்து நல்லாவே குறைவடைதுன்னு சொன்னால் சீனிக்கான கேள்வி வந்து குறைவடையும். சரி, இங்கே கேள்வி குறைவடைந்தால் குறித்த பொருளோட சமநிலை விலையும் சமநிலை தொகையும் குறைவடைஞ்சிரும். சரி, இங்கே சீனிட விலை சர்க்கரையிட விலை நல்லா குறைவடைந்தால் சீனிட கேள்வி வந்து குறைவடைஞ்சிடும். சீனிட கேள்வி குறைவடைந்தால், அதாவது சீனி எக்ஸ்பொருள் தான் நாங்கள் உதாரணம் எடுக்கிறோம். எக்ஸ்பொருளோட கேள்வி குறைவடைந்தால் எக்ஸ்பொருளோட சமநிலை தொகை சமநிலை விலை குறைவடைந்துடும். அதனால் இந்த விடை வந்து அதுக்கு காரணமாகும். காரணம் அல்லாத விடை தான் தெரிவு செய்ய சொல்கிறேன். அதனால் ரெண்டாவதும் வராது. மூணாவது விடையை பாருங்கள். எக்ஸ்பொருள் சாதாரண பொருளாக இருப்பதுடன் நுகர்வோனின் வருமானம் வீழ்ச்சி அடைதல். சாதாரண பொருளோட கேள்வி கொடுக்கிறி நுகர்வோட வருமானம் வீழ்ச்சி அடையுமா இருந்தால், நுகர்வோட வருமானம் வீழ்ச்சி அடைந்தால் கேள்விக்கோடு இடது பக்கம் நகர்வடையும். அதாவது கேள்விக்கோடு இடது பக்கம் வரது காரணமாக கேள்வி குறைவடைதல். கேள்வி குறைவடைந்தால் எக்ஸ்பொருளோட சமநிலை தொகையும் சமநிலை விலையும் குறைவடையும். எனவே இதுவும் ஒரு காரணம். இது காரணம் என்பதால் இதுவும் வராது. நாலாவது விடைய பாருங்கள். எக்ஸ்பொருள் இழிவு பொருளாக இருப்பதுடன் நுகர்வோனின் வருமானம் அதிகரித்தல். இழிவு பொருளாக இருக்கும்போது நுகரோட வருமானம் அதிகரித்தால் அதுக்கும் கேள்வி குறைவடையும். உதாரணமாக ஒரு ஆளுக்கு வருமானமே இல்லை, அவர் பகல் சாப்பிடும் பான் தான் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கணும். இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 தான் வருமானம், இவர் 200 கிடைக்கும்போது பான் சாப்பிட்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு நாளைக்கு 1500 வருமானம் ஆகும்போது இவர் பான் கேள்வியை குறைச்சிடுவார். இவர் வந்து அரிசி சோறு அப்படி பேத்துடுவார். எனவே இழிவு பொருளுக்கு வருமானம் அதிகரிக்கும் போது அதில் கேள்வி வந்து குறைவடையும். கேள்வி குறைவடைந்தால் அது வந்து காரணம். இங்கே கேட்டீர் காரணம் அல்லாதது. அஞ்சாவது வாசிச்சு பாருங்கள். எக்ஸ்பொருளின் சந்தையில் கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல்.
கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் கேள்விக்கோடு வலது பக்கம் நகர்வடையும். அதாவது கேள்வி அதிகரித்தல். இது சமநிலை தொகையும் சமநிலை விலையும் குறைவதற்கான காரணம் அல்ல. எனவே 5வது தான் ஆன்சர். 9வது. 10வது கேள்வியை பாருங்க. ஒரு சிறிய நகரத்தில் கீரைக்கான 4ஆந்த கேள்வியும் நிரம்பலும் பின்வரும் அட்டவணையில் காட்டப்படுகின்றன. போக்குவரத்து செலவு உயர்வினால் கீரையின் நிரம்பல் எல்லா விலைகளிலும் 60 கிலோகிராமினால் வீழ்ச்சி அடைவதாக கொள்க. கீரைக்கான புதிய சமநிலை விலை. இந்த கேள்வியை வாசித்தோன்னே எல்லாரும் குழம்பிக் கொள்வது அட்டவணையில் தந்திக்கிறோம், நம்ம ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும், நிகழ்ச்சி கண்டுபிடிக்கணும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த டெக்ஸ்ட் பார்க்கணும், வரி பார்க்குற மாதிரி பார்க்கணும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சிறிய நகரத்தில் கீரைக்கான 4ஆந்த கேள்வி பின் அட்டவணை கடவுள். இதில் பாருங்கள், அட்டவணையில் கீழே சொல்லுகிற தரவில் போக்குவரத்து செலவு உயர்வினால் கீரையின் நிரம்பல் எல்லா விலைகளிலும் 60 கிலோகிராமினால் வீழ்ச்சி அடைவதாக கொள்ளு. அவ்வளோதான். ஒவ்வொரு விலையிலையும் இப்போ 310 கிலோகிராம் நிரம்பல்னு சொன்னால் இப்போதைக்கு அந்த போக்குவரத்து செலவு காரணமாக இப்போ 60 ரூபாய்க்கு 250 கிலோ தான் நிரம்பளிக்க போகுது. 55 ரூபாய்க்கு 240 கிலோ. இப்படி ஒவ்வொரு விலைக்கும் 60 கிலோகிராம் குறைய போகுது. 290 ரூபாய்க்கு 230 போயிடும். 60 கழிச்சா சரி. 45 ரூபாய்க்கு 220 கிலோகிராம். 40 ரூபாய்க்கு 270 கிலோகிராம். இப்போ எங்கே கிடைக்கிற கீரைக்கான புதிய சமநிலை விலை தானே. புதிய சமநிலை தொகையை விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் லேசாக கேள்வியோட போட்டு பாருங்கள். 60 ரூபாய்க்கு எத்தனை கேள்வி? 220. 55 ரூபாய்க்கு 240. 50 ரூபாய்க்கு 260. 45 ரூபாய்க்கு 280. 40 ரூபாய்க்கு 300. இப்போ பாருங்கள், கேள்வி சமநிலைன்னு சொன்னால் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமனாகிக்கணும். அதுதான் சமநிலை. ஸோ இங்கே 240 கிலோகிராம் வந்துக்கிற 55 ரூபாய் சமநிலை விலை. நீங்கள் 2வது ஆன்சர் வரும். இதை குழப்பறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் இதில் இந்த 60 மைனஸ் பண்ணிவிட்டு எந்த 2 சமனாக வருதோ அதுக்குள்ளே உள்ள விடை தான் சமநிலை விலை. அந்த 2 சமனாகற்ற தொகை தான் சமநிலை தொகை. அவ்வளோதான் விடை. 11வது கேள்வியை பாருங்கள். ஒரு பொருளின் விலை 40 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக அதிகரித்தல் அப்பொருளின் கேள்வித்தொகை 1600 அலகுகளிலிருந்து 1400 அலகுகளாக வீழ்ச்சியடைவதற்கு காரணம் என கருதுக. கேள்வி வலையில் இவ்வீச்சினுள் கேள்வியின் விலை நிகழ்ச்சி கேட்டுகிறது. நீங்கள் கேள்வியை வாசிச்சு கேள்வியை பந்தியாகவே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கஷ்டமே. கேள்வியை வாசித்து முதல்ல நீங்கள் தரவு எடுத்துருங்க. கேள்வி வாசித்து பாருங்கள். ஒரு பொருளின் விலை 40 ரூபாவிலிருந்து 50 ரூபாவாக அதிகரித்தல். அப்போ விலை ரெண்டு விலை தந்திக்கிறது 40, 50. அப்பொருளின் கேள்வித்தொகை 1600 அலகுகளிலிருந்து 1400 அலகுகளாக வீழ்ச்சி அடைய 1600 1400. இப்போ தரவு எடுத்தாச்சு. சரி, அடுத்து அப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்கள். கேள்வி வலையில் இவ்வீச்சினுள் கேள்வி வலை நிகழ்ச்சி. வீச்சினுள்னு சொன்னால் இந்த 2 புள்ளிக்கு இடையில் உள்ள கேள்வி நிகழ்ச்சி கேட்டுக்கிறீ. இப்படி ஒரு வீச்சினுள் நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு எல்லாத்துலேயும் மற்ற சமன்பாடு PED சமன் டெல்டா கியூடு இன் கீழ் டெல்டா பி தர P1 + P2 இன் கீழ் 2 கீழ் Q1 + Q2 இன் கீழ் 2. இந்த பெரிய சமன்பாடு தவிர வீச்சினுள் கேட்டிருந்தா புள்ளி நிகழ்ச்சி கேட்டிருந்தா நம்ம நேரடியாக ஒரு இதை எடுத்துகிட்டு PED சமன் டெல்டா கியூடு இன் கீழ் டெல்டா பி தர P இன் கீழ் QD அதை போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பிரதியிட்ட சரி, வேறு ஒன்றுமே தேவையில்லை. இந்த சமன்பாடை வச்சுக்கிட்டு இதில் பிரதியிட்ட சரி, டெல்டாவில் பிரதியிட்ட சரி. PED சமன் டெல்டா QD 1600 1400 போன -200 கீழ் 10 தர முதலாவது விலை 40, 2வது விலை 50 கீழ் 2 கீழ் முதலாவது கேள்வித்தொகை 1600, 2வது கேள்வித்தொகை 1400 கீழ் 2 சுருகுணிகளுக்கும் -0.6. அதுதான் விட.